بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டு இன்று இந்த மார்க்கம் நம்மை அடைவதற்கு காரணமாக இருந்த நல்லோர்கள் மீதும் அறிஞர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து மார்க்க உபதேசத்தை அறிந்து கொள்வதற்காக ஆர்வத்தோடு நாம் இங்கு குழும்பியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன மின் அஹியரிக்கும் அஹ்சனக்கும் ஹுலுகன். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குணத்தால் உங்களில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர். யாரிடத்திலே நற்குணம் இருக்கிறதோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நபிமொழி மறக்கப்பட்டு நற்குணம் எது, நன்னடத்தை எது, ஒரு முஸ்லிமுடைய நல்ல பண்பு எது, ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இலக்கமாக சொன்ன நல்ல செயல்கள் எது என்பதையெல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கு மறந்து நாங்கள் தான் கொள்கைவாதி, சத்தியத்திலே இருக்கிறோம், நேர்வழியிலே இருக்கிறோம், வஹியை மட்டும் பின்பற்றுகிறோம் என்ற பேச்சுக்கள் அதிகமாகிவிட்டது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்களே, நற்குணம் இருந்தால்தான் நீ சிறந்தவனாக முடியும், நன்னடத்தையில் நீ உயர்ந்தாதான் மனிதர்களிலே நீ உயர முடியும் என்று சொன்னார்களே, அந்த நற்குணம் அறவே இல்லாமல் போய்விட்டது. பேச்சு அதிகமாக இருக்கிறது, ஆனால் நற்குணங்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி தந்த அத்தனை வரம்புகளையும் மீறக்கூடியவர்களாக இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏதோ தரிகாவாதிகள், மார்க்கத்தை பற்றிய அறிவில்லாதவர்கள் இந்த போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது வேற கணக்கு. மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால இப்படி இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யார் இப்படி நடக்கிறா? அடுத்த முஸ்லீமை பற்றி புறம் பேசுறது, அடுத்த முஸ்லீமை பற்றி அவதூறு சொல்றது, அடுத்த முஸ்லீமுடைய மானத்தில் கை வைக்கிறது, அடுத்த முஸ்லீமை பற்றிய
தப்பு தவறான காரணங்களை கற்பிப்பது, தவறான யூகங்களை செய்வது, எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கேவலப்படுத்த முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்வது. ஃபேஸ்புக்னு ஒரு புக்கு கிடைச்சிருச்சு, ஃபித்னா புக்கு, அதில் இருந்து கொண்டு கண்டபடியும் எழுதுவது. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே, ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை பற்றி இப்படி எழுதுறோமே, எத்தனை பேரிடத்தில் இந்த கருத்தை நம்ம விதைக்கிறோம், அவனை பற்றி தப்பும் தவறமாக பேசுகிறோம், இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் என்ற சிந்தனையெல்லாம் போய், இதுதான் எங்களுடைய கொள்கை. எது கொள்கை? மாற்று கருத்திலே உள்ளவர்களை இழிவுபடுத்துவது, மாற்று கருத்தை சொல்லக்கூடியவர்களை கேவலப்படுத்துவது, மாற்று கருத்து சொன்னால் அவர்களை அழித்து நாசமாக்குவது, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயானுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் தப்பான காரணங்களை கற்பிப்பது. இது இன்றைய இளைஞர்களுடைய செயல்பாடாகிவிட்டது. எந்த இளைஞர்கள்? நாங்க தான் சரியான குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் ஏன் இவரிடத்திலே வந்தது என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசினாரே மௌலவி சகோதரர் முஜாஹித் மௌலவி அவர்கள், இயக்க உணர்வு நம்மை மிகைத்து விடக்கூடாது, இஸ்லாம் பின்னால் போய் இயக்கம் முந்திவிடக்கூடாது. அந்த உணர்வு அவர்களிடத்திலே வந்துவிட்டது. இஸ்லாமிய உணர்வு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைகளை இந்த இளைஞர்கள் செய்ய மாட்டார்கள். அவரிடத்தில் என்ன உணர்வு அதிகமாயிருச்சு? இயக்க உணர்வு, இயக்க வெறி. நம்முடைய தலைவரை அங்கீகரித்தால் அவனுடைய மானத்தை பாதுகாப்பேன். அப்போ ஒரு முஸ்லீம் இடத்துல ரசூல்லா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எப்போ? என் இயக்கத்தில் இருந்தா. என் இயக்கத்தை விட்டு போயிட்ட, என் தலைவனுக்கு நீ ஆப்போசிட்டா போயிட்ட, உன் தலைவன் ஒழுங்கா இருந்தா அங்கே தானே இருப்போம், உன் தலைவன் போற வழி சரியில்லையே, வஹியை மட்டும் பின்பற்றுவோன்னு பேசுறாரு, ஆனா அவர் இல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, இது வஹி, இது வஹி இல்லை, நான் ஃபில்டர் பண்ணுவேன், இதெல்லாம் வஹி இல்லைன்னு, வஹியிலே பல விஷயங்களை வஹி இல்லைன்னு சொல்லுவேன், நீனும் சொல்லணும், நீனும் மறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆபத்தான நிலைன்னு தெரியும் போது அதை விட்டு வெளியே வர்றோம், அது தப்புன்னு உணர்த்துறோம். ஆனால் இது போன்று பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்லி காட்டுறேன்னா, அந்த உணர்வு எடுபட்டு போச்சு. எந்த உணர்வு? மூமீன்கள் விஷயத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னார்கள், எப்படி நடக்க சொன்னார்கள், அந்த உணர்வு எடுபட்டு போச்சு. காரணம், அந்த இயக்க வெறி கண்களை மறைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமீன்கள் அனைவரும் சகோதரர்கள், மூமீன்கள் அனைவரும் சகோதரர்கள். இது யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? சிந்தித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை பார்த்து, இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? ஒரு குறிப்பிட்ட குழுவை பார்த்து, இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களா இருந்தா நீங்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அனைவரும் சகோதரர்கள். இதுக்கு மொழி வித்தியாசம் இல்ல, நாடு வித்தியாசம் இல்ல, கலர் வித்தியாசம் இல்ல, இயக்கம் எந்த ஒரு வட்டமும் இல்லை, ஈமான் தான் அளவுகோல். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, இது வரைக்கும் உங்களோட நான் பழகல, உங்க மொழி வேற என் மொழி வேற, உங்க நாடு வேற என் நாடு வேற, உங்க பாஷை வேற என் பாஷை வேற, எல்லாமே வேறுபட்டு இருக்கு. ஆனால் உங்களை நான் எப்படி பார்க்கணும்? சகோதரனா தான் பார்க்கணும். நீங்க என்ன எப்படி பார்க்கணும்? சகோதரனாகத்தான் பார்க்கணும். இந்த உணர்வு இன்னைக்கு இருக்குதா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஈமானிய உணர்வு போயிடுச்சு. அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான். புறம் பேசுறது இருக்குல்ல, புறம் பேசுறது, புறம்னா என்ன சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க. இருக்கிறத சரி, ஒருவர் இல்லாத போது அவருடைய குறையை பேசுவது,
இருக்கிற குறையை பத்தி பேசுறது, இல்லாத குறையை பத்தி பேசினா அதுக்கு பேர் அவதூறு. இருக்கிற குறையை பத்தி பேசுறது தான் புறம். இது ஹலாலா? அல்லாஹ் இதை அனுமதிக்கிறானா? ஒரு முஸ்லிம்கிட்ட ஒரு குறை இருக்குதுங்க, தப்பு தான் செய்யறாரு, தப்பு தான் பண்ணியிருக்கிறார், இருக்கவர்கிட்ட குறை இருக்குது, நீங்க பேசலாமா? பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதா? யார்கிட்ட போய் பேசணும்? அந்த மூமின்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி தப்பு செய்றீங்களே பாய் திருந்திக்கோங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் இவர் எப்படி தெரியுமா அந்த தப்பு செய்யறாரு, இவர் அன்னைக்கு அப்படி செஞ்சார், உனக்கு ஹலால் இல்லை. நீங்க அல்லாஹ்வை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஹலால் இல்லை, அல்லாஹ்வை நம்பாட்டினா உங்களுக்கு ஹலால். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லா யக்த பாலுக்கும் பாலா, உங்கள ஒருவர் இன்னொருவரை பத்தி புறம் பேசாதீங்கன்னுங்கிறான் அல்லாஹ். அடுத்தவனுடைய குறையை பத்தி பேசாத, வாயை திறக்காத, அது உனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். மீறி பேசினா அது எந்த அளவுக்குள்ள பாவம் தெரியுமா? யுஹிப்பு அஹதுக்கும் அயகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, செத்து போன தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீங்க யாராவது சாப்பிடுவீங்களா? உங்க கூட பிறந்த அண்ணங்க மௌத்தா போயிட்டார், இந்த நேரத்தில் நீங்க அழுகையில் இருப்பீங்க, கவலையில் இருப்பீங்க. அந்த செத்து போன சகோதரனுடைய இறைச்சியை எடுத்து திம்பீங்களா? மனசு வருமா? சோறு திங்கவே மனசு வராது. அண்ணன் மௌத்தா போய் கிடக்கிறான், நம்ம வீட்டில் சோறு திங்க நமக்கு மனசு வராது. அந்த அண்ணனுடைய இறைச்சியை திங்க மனசு வருமா? அதுவும் செத்து போன நிலையில இந்த மனசு என்ன வருமா? நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அல்லாஹ் கேட்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு பாருங்க. நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு ரத்தம் செத்து போய் மையத்தா கிடக்குது, கண்கள் எல்லாம் கலங்கி வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்போம். யாராவது கொஞ்சமாவது மனசுல ஈரம் உள்ளவன் அந்த சகோதரனுடைய கரியை பிச்சு திம்பானா? காஃபீர் கூட செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபீர் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். முஸ்லிமான சகோதரனை பத்தி நீ புறம் பேசுறேனா, அவனிடத்துல உள்ள குறையை நீ பேசினால், உன் சகோதரன் செத்து போய் கிடக்கும்போது அவன் கரியை நீ திங்கிற, அதுக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. சிந்திப்பீர்களா மக்களா? சிந்தியுங்கள். இன்னைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த ஆலிம்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள், வாய் மூடி இருக்கிறார்கள். இந்த ஃபித்னா தலைவிரித்தாடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உரையில ஹஜ்ஜத்துல் விதாவுல மக்காவுல இருந்து கொண்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. ஹஜ்ஜுடைய நேரம், மக்கா புனித நகரத்தில் இருக்கிறாங்க, புனித நாள், மினாவுடைய நாள், புனித நாள், ஊர் புனிதம். கேட்டாங்க, இது எந்த நாள்னு தெரியுமா? சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியுது மினாவுடைய நாள், இது புனித நாள்னு தெரியும். அல்லாஹ் ரசூலுக்கு தான் அறிஞ்சவர்கள் சொன்னாங்க, நபி ஏதோ சொல்ல போறாங்களோன்னு. இது எந்த மாதம் எங்களுக்கு தெரியல, அல்லாஹ்வும் அவருடைய தூதரை அறிந்தவர்கள். இது எந்த ஊர், அல்லாஹ்வும் அவருடைய தூதரை அறிந்தவர்கள். சஹாபாக்கள் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி கேட்கிறாங்க, வேற ஏதாவது மாத்தி சொல்ல போறாங்க போல, வேற இந்த நாளுக்கு வேற பேர் சொல்ல போறாங்க போல, இந்த மாசத்துக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க போல, இந்த ஊரை பத்தி ஏதாவது ஒரு தகவலை சொல்ல போறாங்களே என்று நினைத்தார்கள். நபி சொன்னாங்க, இந்த நாள் யௌமுன் ஹராம், புனித நாள். பலதுன் ஹராம், இந்த நகரம் புனித நகரம். இந்த துல்ஹஜ் மாதம் ஷஹருன் ஹராம், புனித மாதம். இதை சொல்லிட்டு நபி சொன்னாங்க, ஃபைன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும், உங்களுடைய செல்வம், ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊர் எப்படி புனிதமானதோ அது போன்று புனிதமானது. கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா
வ பலதிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள், இந்த ஊர், இந்த நகரம், இந்த மாதம் புனிதமானது மாதிரி ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் புனிதமானது. ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த முஸ்லிமுடைய கண்ணியத்திலையும் நாம் விளையாடி விடக்கூடாது. முஸ்லிமுடைய கண்ணியத்திலே நீ விளையாடினால் நீ மக்காவுடைய கண்ணியத்தை குலைக்கிறாய். ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு நீ விளையாடினால் புனித நாளுடைய புனிதத்தை கெடுக்கிறாய். புனித மாதத்தை நீ சீர்குலைக்கிறாய். இதை மிஞ்சி ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் வேற என்ன இருக்குது ஒரு முஸ்லிமுடைய மானம் சம்பந்தமாக உணர்த்துவதற்கு? இப்படி ரவி அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம்கிட்ட ஒரு குறையவே நீங்க பாக்குறீங்க, என்ன செய்யணும்? ஒரு சரியான முஸ்லிமுடைய கடமை என்ன? ஊரெல்லாம் போய் பரப்புறதா? அது அல்ல. மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரவுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறீங்க, 4 பேருக்கு தெரிய விடாம மறைச்சிட்டீங்க, உங்க குறையை அல்லாஹ் மறைப்பான். முஸ்லிமுடைய குறையை நீங்க வெளிப்படுத்தினால் உங்களுடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் உணர வேண்டும், புரிய வேண்டும். இந்த நேரத்தில் சகோதரர்களே, வெற்றி பெற்ற கூட்டத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க யாரையும் தக்ஃபீர் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை காஃபிர்னு சொன்னாங்களோ அவங்கள காஃபிர்ம்பாங்க, அவங்கள முஷ்ரிக்கும்பாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாமல் யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய மக்களை எல்லாம் காஃபிர், முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களுடைய மானத்தோடு விளையாடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற காரியத்தை பரப்பிய ஒரு சகோதரர் விஷயத்திலே சமீப காலங்களாக அவதூறு பரவி கொண்டிருக்கிறது. வேற யாரும் இல்லை, சகோதரர் மௌலவி பிஜே அவர்கள்தான். அவர்தான் இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். எப்படிப்பட்ட இளைஞர் கூட்டத்தை? அடுத்த முஸ்லிமுடைய கண்ணியத்தில் கை வைக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை, அந்த இயக்கத்தை சாராதவர்களை அசிங்கமாக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு மோசமான அஹ்லாக்குள்ள கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவரை பற்றி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அவர் இப்படி அப்படி மாட்டிக்கொண்டார், அதை செய்து விட்டார், இதை செய்து விட்டார். இந்த விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கிறது? சில பேர் எதிரிக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி, நீ எத்தனை பேரை செஞ்ச, எத்தனை பேருடைய மானத்தை விளையாடின, இன்னைக்கு பாரு அல்லாவே உன் மானத்தில் கை வச்சுட்டான், உன்னை அம்பலப்படுத்துறான்னு சொல்லி அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தப்பு சகோதரர்களே, அந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது, அது ஹராம். அவர் யார்? ஒரு முஸ்லிம். நம்முடைய பார்வையிலே சில வழிகேடுகள் இருக்கலாம், நபிமொழிகளை மறுக்கலாம், ஆனாலும் அவர் முஸ்லிம் தான், அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அவர் விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டும். சில பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்பெல்லாம் பரவுதே, இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம விஷயத்தில் நிறைய பரப்பி வச்சிருக்கிறாங்க. வரம்பு மீறினா வரம்பு மீறணுங்கிற மாதிரி போனோம்னு சொன்னா பதிலுக்கு 1000 வார்த்தைகளை பேசலாம், ஆனா நம்ம வாழ்க்கை பாழாகிவிடும். இங்க சண்டை போட்டுக்கிறலாம், நாரிக்கிறலாம், பேசிக்கிறலாம், வெறுப்புகளை அதிகமாக ஊட்டி விடலாம், ஆனா மறுமையில் அல்லாட்ட போய் உதவாங்கணும். என்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், ஹாதா புஹ்தானுன் அலீம், இது பயங்கரமான இட்டுக்கட்டு. அப்படித்தானே சொல்லணும் ஒரு முஸ்லிம். ஆதாரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, திடீர்னு ஒரு ஆளை பத்தி ஒரு புரளி வருது, அவர் எவ்வளவு பெரிய எதிரியா நமக்கு இருக்கட்டும், முஸ்லிமாக இருந்தால் என்ன சொல்லணும்? அல்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்?
லௌலா இத் சமிஅதுமூஹு, இது போன்ற புரளி செய்தியை நீங்கள் கேட்டால், லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உள்ளங்களிலே நல்லதை நினைத்திருக்க வேண்டாமா? ஒரு முஸ்லிம் விஷயத்தில் நீங்க எப்படி நினைக்கணும்? அவர் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கணும். ஒரு புரளி வரும்போது வகாலு ஹாதா இஃப்கா முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டு என்று சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இது தெளிவான இட்டுக்கட்டு, அவதூறு. ஒரு பேச்சுக்கு இது என்ன, தப்பு நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நம்ம எப்படி சொல்லணும்? அவதூறு தான் சொல்லணும். இதுதான் அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம், தெளிவான அவதூறு. ஒரு பேச்சுக்கு தப்பு செஞ்சே இருக்கட்டுமே, எந்த ஒரு முஸ்லீம் விஷயத்துல ஒரு மாதிரி பரவுது, அந்த முஸ்லீம் இப்படி பண்ணிட்டான் அப்படி போயிட்டான்னு வருது, தப்பு செஞ்சே இருக்கட்டும் ஒரு ஆளு, அதை பத்தி பேச நமக்கு உரிமை இருக்குதா? உரிமை இல்லை. எப்படி பேசுவ? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? இதுதான் சகோதரர்களே இஸ்லாம், இதுதான் ஈமான். இதை நீங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது இன்றைய காலத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நம்ம அந்த விஷயத்துக்குள்ள வருவோம் சகோதரர்களே. இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? தெளிவாக அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை பார்த்து, வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்துவாங்க, கபருக்கு போக மாட்டாங்க, மௌலிது ஓத மாட்டாங்க, தகடு தாயத்து போட மாட்டாங்க, தெளிவான கொள்கையிலே இருப்பார்கள். இந்த மக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் முஷ்ரிக், இவர்களை பின்பற்றி தொழுவக்கூடாது என்று இன்றைக்கு ஃபத்வா தரப்பட்டு கொண்டிருக்கிறது. டிஎன்டிஜே சகோதரர்கள் தான் இது போன்ற ஒரு மோசமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க கருத்த உலகத்தில் எந்த முஸ்லீமும் இல்லை, இது நாள் வரைக்கும் வந்த முஸ்லிம்களும் இல்லை, சஹீஹான ஹதீஸை நம்பிக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு இவர்கள் காலப்போக்கில் ஹதீஸுகளை மறுத்து 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 இன்னைக்கு அந்த ஃபித்னா எங்க கொண்டு போய் வந்து நிக்குது? முஸ்லிம்களை எல்லாம் முஷ்ரிக்காக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து நின்றுச்சு. அல்லாஹ் அதனுடைய விபரீதத்தை புரிய வச்சு நம்மளை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். வேண்டாம், மூமினை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொன்னோம்னா அல்லாஹ் பொறுக்க மாட்டான், அழிச்சு நாசமாக்கிடுவான். கண்டிப்பாக அல்லாஹ் அழிப்பான், விடமாட்டான் அந்த கொள்கையை. அது சாதாரண ஃபித்னா நினைக்கிறீங்களா? ஒரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்றது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை முஷ்ரிக்குன்னு சொன்னாங்களோ அவங்கள சொல்லுங்க, தப்பு கிடையாது. இறந்தவங்களை பிரார்த்திக்கிறாங்களா? அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார் அது ஷிர்க்குன்னு சொல்லுங்க. சிலைகளை வணங்குறாங்களா? அல்லாஹ்வே அது ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சாதாரண மேட்ரு. ஒரு விஷயத்துல பாதிப்பு இருக்கா இல்லையா, அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, அல்லாஹ் நாடும்போது ஏற்படும், அவ்வளவுதான், டாபிக் முடிஞ்சிருச்சு. சஹீஹான ஹதீஸ் இருக்கு, குர்ஆனும் இருக்குது. ஆனா அறிவுல போட்டு பார்க்கிறது அது எப்படி? இந்த பாதிப்பை செஞ்சு காட்ட முடியாது. அறிவுல மனசுல போட்டு பார்த்தா இது சரியா தெரியலையே. அப்ப குர்ஆன் வசனம் அது அங்கங்க வெட்டு, சூனியம் சம்பந்தமா உள்ள பிரச்சனை தான். அது யாரும் முஸ்லிம்களுடைய டாபிக் இல்லை. சூனியம் ஏதாவது முஸ்லிமுடைய டாபிக்? அது யாராவது சூனியம் செய்றீங்களா? செஞ்சா சொல்லுங்களேன். இல்லை. நான் ஏதாவது சூனியம் செய்யறேன்னா இல்லை. இது முஸ்லிமுடைய டாபிக்கே கிடையாது. இந்த டாபிக்கே தனி, அது காஃபிர்கள் செய்யற வேலை, ஈமானை இழந்தவங்க செய்யற வேலை. அதுக்குள்ள நோண்டி கிண்டி கிளறி சூனியம்னா என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் ஈடுபட முடியுமா சகோதரர்களே? இது முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயம். அதுக்குள்ள போய் நம்ம ஆய்வு செய்ய முடியாது. சாக்கடை, அது சாக்கடைக்குள்ள போய் நுழைஞ்சு அது யாரு செய்யற வேலை? அது இப்படி முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயம் இருக்குது, அதை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நம்பிட்டு போக வேண்டியதுதானே? அதுக்குள்ள நுழைஞ்சு சூனியம் என்றால் அது இப்படி நடக்குது, அப்படி நடக்கிறது, இப்படி நம்புறாங்க, அப்படி நம்புறாங்கன்னு ஆக்கி வந்த பிரச்சனை என்ன? முஸ்லீமை பூரா முஷ்ரிக் முஷ்ரிக் முஷ்ரிக், எல்லாரும் முஷ்ரிக், நான் மட்டும்தான் முஸ்லீம்.
ஹதீஸை நம்பினா நீ முஷ்ரிக். அவர் 202 வசனத்தில் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் நான்னா பாதிப்பு ஏற்படும் சொல்லி சூனியத்தால, அதுக்கு வேற வழக்கம், வசனங்களை அங்கங்க வெட்டுறது. இந்த 202 வசனத்தை பாருங்களேன், அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய டாபிக். பல இடங்களில் வெட்டி இருக்கிறாங்க. வசனத்தை துண்டு துண்டா கட் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் ஆக்கி, சரி ஹதீஸு வசனத்தை வெட்டியாச்சு, ஹதீஸு அது குரானுக்கு முரண்படுது, தூக்கி தூர போடு, ஏத்துக்கிறார. சரி என்னமோ பண்ணி தொலைங்க, வசனத்தை நேரடியாக புரியுது உலக முஸ்லீம்கள். இது நாள் வரைக்கும் வந்த முஸ்லீம்கள் அப்படிதான் புரிஞ்சிருக்காங்க. அந்த சஹீஹான ஹதீஸ் அதையும் நம்பி இருக்கிறாங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் அறிவிச்சவங்கெல்லாம் ஹதீஸ்களை இமாம்கள். அப்போ அந்த ஹதீஸை நீ நம்புனீன்னா நீ முஷ்ரிக். நான் மறுக்கிறமா நீனும் மறுக்கணும். என் மண்டைக்கு மோதுதில் ஓ மண்டைக்கு மோதணும், இல்லைன்னா உன் மண்டையே இல்லை. அப்படிதானே அர்த்தம்? உனக்கு அந்த ஹதீஸ் தப்பா தெரியும், இல்லைன்னா நீ முஸ்லீமே இல்லை, முஷ்ரிக். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அங்க எனக்கு வந்த பிரச்சனை இதுதான். முதல் ஆரம்பிக்கிறது என்ன, சூனியமா இல்லையா, அந்த டாபிக்கை விடுங்க. நபி மொழியை மீது நம்பிக்கை வச்சு நம்புறாங்களே அந்த மக்களை முஷ்ரிக்னு சொல்லாதீங்க. ஹதீஸை தானங்க நம்புறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு குர்ஆனுக்கு முரண் தெரியுது, நாளைக்கு முரண் இல்லாம தெரியலாம். அவங்களுக்கெல்லாம் முரண் இல்லாம தெரியுது, நம்புகிறார்கள். நபியுடைய சொல் என்று நினைத்து நம்புகிறார்கள். நபியுடைய சொல்லாகவும் இருக்கிறது சஹீஹான ஹதீஸ். முஷ்ரிக்கு தான் சொல்லணும். மூர்க்கத்தனம், இவ்வளவு பெரிய மூர்க்கத்தனமா? எந்த அளவுக்கு? அப்படி சொன்னேன்னா நீங்க இருக்காத, போயிரு. போறேன் அல்ஹம்துலில்லாஹ். கூட இருந்து உலகத்தை எல்லாம் முஷ்ரிக்குன்னு சொல்றதை விட வெளியில வந்து மூமினாவை பார்க்கறது பெரிய விஷயம். அது அல்லாஹ்வுடைய பாக்கியம். இல்ல அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். அப்ப இந்த மாதிரியான ஃபித்னா இன்னும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தொழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்க? இப்ப நான் நிக்கிறேன்னு வைங்க, எனக்கு பின்னாடி இவங்க தொழுவாங்களா? தொழமாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்வையில் நான் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேனா. தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ஜாக்கு பள்ளிவாசல், அண்ணா நகர்னு பள்ளிவாசல். அங்க அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு சகோதரர் வருவார். ஜமாத் தொழுகை நடக்கும். என்ன ஜமாத் தொழுகை நடக்கும்? தொலை வைக்கிற இமாம் ஒரு சிறுக்கும் செய்யாதவர், அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவர். ஜமாத் நடந்துட்டு இருக்கும், இவர் பாத்ரூம்ல உட்காந்துருப்பார். சரி என்னைக்காவது உட்காந்தா ஏதோ அவசரம் போலன்னு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜமாத் நடக்கும்போது தான் அவர் பாத்ரூம்ல தான் இருப்பார். அவருக்கு ஜமாத் பாத்ரூம்ல தான். அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாத்ரூம்லேயே இருக்கிறீங்களே ஜமாத் நடக்கும்போது, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பிறகுதான் பாத்ரூம்லேருந்து வெளியே ஒழு செய்வார். ஒழு செஞ்சுட்டு தனியாக தொழுதுட்டு போவார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரச்சனை? நீங்களாம் முஷ்ரிக், உங்கள் பின்னாடி இன்று தொழுவக்கூடாது, அப்படி தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கண்ணா. எவ்வளோ பெரிய ஒரு ஃபித்னா பார்த்தீங்களா? தனியாக தொழுவார். இந்த ஜமாத்தில் கலந்து கொள்றதை விட பாத்ரூமில் உட்கார்றது அவருக்கு பரவாயில்லன்னு தெரியுது. பாத்ரூமில் வேணா கழிச்சிருவோம், ஜமாத்தில் உட்கார்ந்துடக்கூடாது, அதை விட நரகமாக இருக்குது. தெளிவான ஃபத்வாவே கொடுத்துட்டாங்க. எந்த பள்ளிக்கும் போகக்கூடாது. எல்லா பள்ளியும் மஸ்ஜிதுல் இரார், எல்லா பள்ளியும். ஹரம் ஷரீஃப்ல உள்ள இமாம் அவங்க அறியாமல் ஷிர்க் வைக்கிறாங்களாம். ஹரம் ஷரீஃப்ல உள்ள இமாம் அறியாமல் ஷிர்க் வைக்கிறாங்களாம். இவங்க விளக்கத்தை சொல்லணுமா, மண்ணாங்கட்டி விளக்கத்தை. அதை சொல்லி அவர் மறுத்தாருன்னா அப்ப அவரும் முஷ்ரிக்கான். மறுக்கத்தான் செய்வார். நீ சொல்லி பாரு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். மறுப்பார். அப்ப இமாம் புகாரி அவர் அறியாம ஷிர்க் வச்சுட்டார். இமாம் புகாரி, முஸ்லிம் எல்லாரும் அறியாம ஷிர்க் வச்சுட்டாங்க. நாங்க தான் இன்னைக்கு பக்கா தௌஹீதா இருக்கிறோம். முஹத்திஸீன்கள் எல்லாம் அறியாம முஷ்ரிக். தௌஹீத போதிச்சாங்களே, ஷிர்க்கு கொடி கட்டி பிறக்குமோ அதெல்லாம் அழிச்சாங்களே. இப்னு தைமியா, ஷேக் அல்பானி, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இவங்க எல்லாம் நீங்க சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்கள அறியாமல ஷிர்க் வச்சிருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரண ஃபித்னான்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமான ஃபித்னா. இது சாதாரண ஃபித்னா இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கதஃப மூமினம் பி குஃப்ரின், புகாரில் இருக்குது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை மறுக்கலாம், நாளைக்கு குர்ஆனுக்கு முரண் சொல்லி இதையும் மறுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ எந்த ஹதீஸையும் சொல்ல முடியாது. ஹதீஸ்ன்னு சொன்னாலே நம்ப முடியாத அளவுக்கு மக்களிடத்துல மனநிலை ஏற்படுத்திட்டாங்க. மன் கதஃப மூமினம் பி குஃப்ரின், ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் ஃபஹுவ கத்லிஹி, நீ அந்த மூமினை கொலை செய்கிற. நபி அவர்கள் சொல்றாங்க, இப்போ ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீமை கொல்றாங்க, நீங்க கண்ணால பாக்குறீங்க. ஒரு ஆள் ஒரு முஸ்லீமை பிடிச்சி கத்தியால குத்துறான், இதை நீங்க பாக்குறீங்க. பார்த்துக்கிட்டு குத்துனா குத்திட்டு போறான்னு சும்மா போவீங்களா? அதை தடுப்பீங்களா இல்லையா? அதை எப்படி வெறுப்பீங்க? நபி அவர்கள் இது மாதிரி சொல்றாங்க, ஒரு மூமினை பார்த்து அவனை காஃபிர் என்று சொன்னால் அது அவனை கொலை செய்வதற்கு சமம். கொலை செய்கிறாய் அப்படின்னா பயங்கரமான ஃபித்னா இது. மூமினை பார்த்து காஃபிர்னு சொல்றது, இதை நபி அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. டாபிக் அது இருக்குது. அப்ப இந்த நிலைக்கு இவங்க ஏன் ஆளானாங்க? அதான முக்கியம். ஒரு காலத்துல இவங்களும் இந்த அதிசயத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி முஸ்லிமை எல்லாம் காஃபிர்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு இவர்கள் தான் இயக்கத்தில் உள்ளவர்கள் தான் முஸ்லிம், மற்றவர்கள் எல்லாம் காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்களே. ஏன் வந்தார்கள்? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஹதீஸுகளை எல்லாம் தலையில கொட்டி கொட்டி பார்க்கிறது. என்னது, ஒரு சஹீஹான ஹதீஸ் வந்துருச்சுன்னா தலைமையில வச்சு ஏத்துக்கிறணும். ஆனா என்ன நடக்குது? தலையில கொட்டி பார்க்கிறது, இப்படியே யோசிக்கிறது. இந்த ஹதீஸா, இது சரியில்லையே, இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்களே. யூகம், அதிகமான யூகங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். யூகம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஹவா, மனோ இச்சை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கன்னு முடிவெடுத்துக்கிட்டு அப்ப இது எப்படி மறுக்கிறது? ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு தானே மறுக்கணும். அப்ப குர்ஆனை தேடி பார்க்கிறது, இந்த ஹதீஸ் ஏதாவது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி குர்ஆன்ல ஏதாவது வசனங்களை தேடுறது. ஏதாவது 2-3 வசனம் கிடைக்கும், அதை கொண்டு வந்து இந்த வசனத்துக்கு இது முரண்படுதுன்னு சொல்லி மறுக்க வேண்டியது. தப்பு கணக்கு. கெட்டது செய்யணும்னு நினைச்சு செய்யறது இல்ல, ஹவாவை அடிப்படையா வச்சு முடிவு செய்யறது. ஹதீஸை போட்டு பார்த்து இது சரியா தெரியல, நபி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை எப்படி மறுக்கிறது? ஏதாவது வசனத்தை கொண்டு வந்து பார்த்து கண்டிப்பா இது தப்பா இருக்கும், ஏதாவது வசனத்தோடு முரண்படும், அந்த வசனத்தை கொண்டு வந்து காட்டி குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுக்க வேண்டியது. இது ஒரு நோய், இது ஒரு நோய். இது ஆய்வு செய்யக்கூடிய முறை இல்லை, மார்க்கத்தை அணுகக்கூடிய முறை இல்லை இது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை கண்டிக்கிறான், பல இடங்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அதிலே கருத்து வேறுபாடு கொண்டு பல கூட்டங்களாக பிரிந்தார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான். உலாயிக லஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டு. யாருக்கு? பல கூட்டங்களாக உருவெடுத்தவர்களுக்கு. பல கூட்டம் எப்பங்க வரும்? எப்போ வரும்? நானா ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுல உள்ளவன் தான் முஸ்லீம் சொன்னா அப்ப கூட்டம் உருவாயிரும், மற்றவெல்லாம் காஃபிர்னு சொன்னா அதுதான் பல கூட்டங்களை உருவாக்குறது. இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடியுங்கள், அதிலே பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் பிரிவினையை கண்டிக்கிறான். நூஹ் நபியுடைய காலத்திலிருந்து அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன? இதுதான், இந்த உபதேசம் தான். அன் அகீமுத்தீன் வலா தஃபர்ரகு ஃபீஹி, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். வலா தஃபர்ரகு, அதிலே பிரிந்து விடாதீர்கள். ஷரஅ லக்கும் மினத் தீனி,
மா வஸ்ஸாபிஹி நூஹன், நூஹுக்கு நாம் வலியுறுத்திய விஷயம். ஒமா வல்லதி அவ்ஹைனா இலைக்க, உமக்கும் நபியை வலியுறுத்துகிறோம். ஒமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா வ ஈசா, இப்ராஹிம், மூசா, ஈசா எல்லா நபிமார்களுக்கும் வலியுறுத்திய விஷயம் அன் அகீமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடக்கூடாது, பல கூட்டங்கள் வேண்டாம். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே, இவருக்கும் நபியே உங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவங்களோட ஒரு தொடர்பு வைக்கக்கூடாது. அவன் நல்லவன் கிடையாது. யாரு? மார்க்கத்தை பல பிரித்து பல கூட்டங்களாக ஃபிர்காவாக உருவெடுத்து இருக்கிறார்கள். இவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல கூட்டங்கள் இன்னைக்கு வந்து விட்டது சகோதரர்களே. தௌஹீத்வாதிகளாக பார்க்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலேயே இவன் தௌஹீத், இவன் தௌஹீத் இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, தர்கா வணங்கக்கூடியவர்கள், தர்காவை எதிர்க்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருந்துச்சு. அந்த வேறுபாடு ஆரோக்கியமானது. ஆனா இன்னைக்கு என்னத்தை வேறுபாடு வந்துருச்சு தெரியுமா? அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே இந்த ஹதீஸை நிராகரித்தால் நீ தௌஹீத், இந்த ஹதீஸை ஏற்றால் நீ முஷ்ரிக். அப்ப இது என்னது? மார்க்கத்தை பல கூறுகளாக பிரிப்பது, மார்க்கத்தை கூறு போடுவது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த வேலையை யாரு செஞ்சா? யாரு செஞ்சா? நமக்கு முன்னால் வேதக்காரர்கள் செய்தார்கள். ஒமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப் இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா, வேதம் வழங்கப்பட்டவர்கள் தெளிவான சான்று வந்த பிறகே பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள் பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். எப்போது பிரிந்தார்கள்? தெளிவான சான்று வந்த பிறகு. இன்னைக்கு ஃபிர்கா உருவாயிருக்கே, நாங்க தான் முஸ்லிம், மத்தவெல்லாம் முஷ்ரிக், அப்படி சொல்லுதே இந்த கூட்டம். இவங்க ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க? தெளிவான சான்று வந்த பிறகு பிரிந்திருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க பார்க்கணும். என்ன பிரச்சனையை சொல்லி மூமினை முஷ்ரிக்காக்குறாங்களோ அதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது. நபிமொழி என்ன சொல்லுது? தெளிவான விடை இருக்கிறது. அந்த நபிமொழியை மறுத்து குர்ஆன் வசனத்துக்கு உலகத்தில் இது நாள் வரைக்கும் யாரும் சொல்லாத புது விளக்கத்தை சொல்லி நாங்க தான் முஸ்லிம், மத்தவங்க பூரா முஷ்ரிக் என்று சொன்னால், இதுதான் தெளிவான சான்று வந்த பிறகு பல கூட்டங்களாக உருவெடுக்கிறது. தெளிவான ஹதீஸ் இருக்குதா இல்லையா சகோதரர்களே? இருக்குது. சஹீஹான ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அஹமத் பல நூல்கள் இருக்குது. அதனுடைய அறிவிப்பாளத்தோட ஏதாவது குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய கருத்துக்கள்ல சந்தேகங்களை ஏற்படுத்தி கேள்விகளை அடுக்கி லாஜிக் பேசி தர்க்கம் பண்ணி அந்த ஹதீஸின் மீது உள்ள நம்பிக்கையை இல்லாம ஆக்கி அழிச்சு நாசமாக்கி எவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம். இந்த வேலையைத்தான் வேதக்காரர்கள் செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். தெளிவான சான்று வந்த பிறகுதான் அவர்கள் முரண்பட்டார்கள். சரி, எப்படி முரண்பட்டார்கள்? தெளிவான சான்று அல்லாஹ் வேதத்தை வழங்கிய பிறகு அதுல முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். அதுக்கு காரணம் என்னங்கிறீங்க? மனோ இச்சை தான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதுல இருந்து மார்க்கத்தை விளங்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து மார்க்கத்தை புரியணும். இந்த ரெண்டுல இருந்து புரியாம தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ, அறிவு என்ன சொல்லுதோ அதுதான் மார்க்கம் என்று வரும்போது ஃபிர்காக்கள் உருவாகிவிடும், கூட்டங்கள் உருவாகிவிடும், பிளவுகள் ஏற்படும். வேதக்காரர்கள் அப்படிதான் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் அவர் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே வரம்பு கடக்காதீர்கள், எல்லை மீறாதீர்கள். என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்ல நில்லு. கைரல் ஹக், முறையின்றி,
வலா தத்தபிஉ அஹ்வா கௌமின் கத் தல்லு மின் கபுல் வலல்லு கசீரா. இதற்கு முன்னால் வழிகெட்டு விட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்தார்களே, அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், அவருடைய சுய கருத்துக்களை பின்பற்றாதீர்கள். வேதக்காரர்கள் பல கூட்டங்களாக உருவாகியதற்கு காரணமே அந்த ஹவா தான். என்னது? மனோ இச்சை, சுய சிந்தனை. அல்லாஹ் இப்படி பேசுவானா, அல்லாஹ் ரசூல் நபி இப்படி பேசுவாங்களா? இதுதான் காரணம். நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு வேதக்காரர்கள், இந்த யூதர்கள் இருக்க நசராக்கள் இருக்காங்கல்ல, நசராக்கள் ஒரு கூட்டமா சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாத்துல இப்படி ஏற்படுத்திட்டாங்க. இஸ்லாத்துலயும் எத்தனை கூட்டமா இருக்கிறாங்க. சரி, வழிகட்ட கூட்டம் தனியா இருக்குதுன்னா தௌஹீத்வாதிகளுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தி விட்டார்கள், பல கூட்டங்களாக பிரிச்சு விட்டார்கள். நசராக்களை பாருங்க, எத்தனை கூட்டம் இருக்கிறான். ப்ராட்டஸ்டன்ட்னு ஒருத்தவன் இருக்கிறான், கேத்தலிக்னு ஒருத்தவன் இருக்கிறான், இன்னொருத்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடவுளுங்கிறான், இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறான் ஒருத்தவன், இன்னொருத்தவன் ஈசாவும் கடவுள், ஒரு உம்மாவும் கடவுள், பரிசுத்த ஆவி பிதா 3 பேரை கடவுள்னு சொல்றது. ஒரு கூட்டம் இயேசு கிடையாது, குழந்தை இயேசு. எப்படி குழந்தையா இருக்கிறார்ல இயேசு, அவரைத்தான் நாங்க வணங்கணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம். எத்தனை கூட்டங்கிறீங்க கிறிஸ்தவத்துல? இத்தனை கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? அவ்வளவு பேர் நம்ம தப்பு செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறான். சொல்லுங்க பாப்போம். எல்லா கூட்டமும் நம்ம வழிகேட்டில் இருக்கோம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறது? நம்ம தான் சத்தியம். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு கூட்டமும் தன்னிடத்தில் உள்ளதை கொண்டு பூரிப்படைந்து கொள்கிறார்கள். நம்ம தான் ஹக்கு. காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷை, நசராக்கள் ஒண்ணுமே இல்லை என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை, யூதர்கள் ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் கொள்கையில கரெக்டா இருக்கிறோம் இவங்க சொல்றாங்க. இது அல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறான். அது மாதிரி தான் வேதக்காரர்கள் இத்தனை கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். ஏன் இப்படி பிரிந்தார்கள்? அல்லாஹ் என்ன சொல்றான் அதை அப்படியே நம்புவோங்கிற ஒரு சிந்தனை வந்திருந்தா இத்தனை கூட்டமா பிரிஞ்சிருப்பாங்களா? பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் பிரிஞ்சாங்க? குர்ஆன் வசனங்கள் எடுக்க வேண்டியது, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வசனங்கள் எடுக்க வேண்டியது, தனக்கு தோதுவானதை நம்ப வேண்டியது. எப்படி? தனக்கு தோதுவானதை நம்ப வேண்டியது. தன்னுடைய மன இச்சைக்கு ஒத்து வராத வசனங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு சுய வியாக்கியானங்களை கொடுக்க வேண்டியது. இப்ப ஈசா நபி இறந்த ஒரு உயிர்ப்பிப்பாரு, அற்புதம் செய்வார், அப்படிலாம் வரும். அதை பூரா எடுத்துக்கிடுவான். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இதெல்லாம் யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை தானே. அப்ப இதெல்லாம் இயேசு செஞ்சிருக்காருல, அப்புறம் யார்? அவர் இறைவன் தானே. இப்படி வாதிடுவான். அதே பைபிள்ல பல இடங்கள்ல இயேசு இறைவன் இல்லப்பா, அவர் ஒரு அடிமை, அவருடைய தூதர்னு வரும். அதை மறந்துடுவான். இதனால வந்த குழப்பம்தான் தனி மதமா ஒரு ஃபிர்காவா உருவெடுத்தான். அப்ப இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலதை எடுக்கிறது, சிலதை விடுறது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபதூமினூன பிபஅலில் கிதாப், வேதத்தில் சிலதை நீங்கள் நம்புவீர்களா? வ தக்ஃபுரூன பிபஅல், சிலதை மறுப்பீர்களா? எல்லா ஃபிர்கா உருவாகிறதுக்கு காரணமும் மார்க்கத்தை அவங்க முழுசா எடுத்ததே கிடையாது. சத்தியத்தில் உள்ள மக்கள் குர்ஆனையும் எடுப்பார்கள், ஹதீஸையும் எடுப்பார்கள். அசத்தியவாதிகள் குர்ஆனை எடுப்பாங்க, ஹதீஸை விடுவாங்க. அப்ப இங்க வந்துருச்சா வேதக்காரருடைய நோய் வந்துருச்சா? சிலதை எடுக்கிறது, சிலதை விடுறது. இது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, இவர்கள் ஃபஹதர்ஹும் ஐ யஃப்தினூக அம் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக அனிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் நீ தீர்ப்பு வழங்கு. அல்லாஹ் அருளிய வசனத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் நீ செயல்படு.
வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றி விடாதே. யாருடைய மனோ இச்சைகளை? இந்த நஸ்ராக்களுடைய வேதக்காரர்களுடைய ஹவாவை நீ பின்பற்றாத. ஹவா உன்கிட்ட வரவே கூடாது. உன்னிடத்துல தலீல்கள் தான் இருக்கணும், ஆதாரங்கள் தான் இருக்கணும். இது சரியா லாஜிக்கு? இந்த லாஜிக் ஈஜிக்கெல்லாம் தூக்கி தூர போடு. அதுதான் ஹவா. இந்த லாஜிக்னு வருது, இதுதான் ஹவா, மனோ இச்சை. அதை தூக்கி தூர போடு. வஹதருஹும் ஐ யஃப்தினூக அன் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக, அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இரு. அல்லாஹ் உனக்கு அருளியவற்றில் சிலதை விட்டும் உம்மை திசை திருப்பி விடுவார்கள். எதை விட்டு? மொத்தத்தில் இல்லை, அல்லாஹ் சொன்ன சட்டத்தில் சிலதை விட்டு திசை திருப்பி விடுவார்கள். அதான் அவங்களுடைய வேலையை. சிலதை எடுக்க விடாம ஆக்கிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விட்டாலே குழப்பமாயிடுச்சு, ஃபிர்கா உருவாயிரும். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்னு ஒரு சாரார், இன்னொரு சாரார் அல்லாஹ் அதுக்கு மாத்தமா இப்படின்னு சொல்றானே. எப்படி பாருங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்ல அல்லாஹ் அதுக்கு மாத்தமா இப்படி சொல்றானே. இப்படி குர்ஆன் வசனங்களை மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒண்ணுக்கொன்று முரண்பாடாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை நபி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும் பி ஹாதா, உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனதெல்லாம் இதனால் தான். புரியுதா உங்களுக்கு அழிவு ஏன் வந்துச்சுன்னு? எதனால? அல்லாஹ்வுடைய போதனைகள்ல ஒன்னத்தை எடுத்து ஒன்னத்தை விடுறது. இவங்க செய்யற வேலை என்ன? அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு சில வசனத்தை எடுக்க வேண்டியது, அல்லாஹ் அதுக்கு மாத்தமா அப்படி சொல்லியிருக்கான்னு இவங்க. அப்ப வசனங்களை சிலதை எடுக்கிறது, சிலதை விடுறது, ஒண்ணுக்கொண்டு முரண்பாடாக காட்டுவது. நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனதெல்லாம் இதனால தான். லரபு கிதாப் அல்லாஹி பஅலஹு பிபஅல், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒண்ணுக்கொண்டு முரண்பட விட்டார்கள். இன்னமா நஸல கிதாபுல்லாஹி யுஸத்திகு பஅலஹு பஅலா, அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று இன்னொன்றை உண்மைப்படுத்தும். ஃபலா துகذிபு பஅலஹு பிபஅல், அதை ஒன்றை வச்சு ஒன்றை மறுக்காதீங்க. இன்னைக்கு இது எங்க நடக்குது? ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்களே. ஏன்னா வேதக்காரர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஒரு டாபிக் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் மொத்தத்தில் என்னது? வேதம். ஆனால் நமக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லாம் வச்சிருக்கிறான்? குர்ஆன் ஹதீஸுங்கிற ஒரு நிலையை வைத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த முரண்பாடு மோத விடுறதெல்லாம் எங்க நடக்குது? குர்ஆனையும் ஹதீஸையும். ஹதீஸை குர்ஆனோட மோத விட்டு அந்த ஹதீஸை ஏத்துக்கிறாத, போ குர்ஆனை ஏத்துக்கோ. இதைத்தான நஸ்ரா செஞ்சா, வேதக்காரர்கள் செய்தார்கள். ஒன்றை மறுத்து இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஃபமா அலிம்து மின்ஹு ஃபகூலு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒமா ஜஹில்தும், தெரியலையா ஃபகிலுஹு இலா ஆலிமிஹி, அதை தெரிஞ்ச ஆளிடத்துல ஒப்படைச்சிருங்க. முரண்பாடா தெரியுதா? ரெண்டை நீ நம்பணும். முரண்பாடா இருக்குது, நான் ஒன்னத்தை மறுத்துருவேன் ஒன்னத்தை ஏத்துக்குருவேன்னா அழிஞ்சு நாசமா போயிருவேன். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியலையா அதை தெரிஞ்சவன்ட்ட ஒப்படைச்சு அதுக்குரிய விளக்கத்தை கேட்டுக்கொண்டு நபி அவர்கள் அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த முரண்பாடு இது நோயா இல்லையா? எது ஆதாரங்களுக்கு மத்தியில இது அதுக்கு முரண்படுது, அது இதுக்கு முரண்படுதுங்கிறது நோய். அது ஹவா, மனோ இச்சை, அது உண்மை இல்லை. இது அழிவின் அடையாளம். தனித்தனி ஃபிர்காக்கள் இஸ்லாத்தின் பெயரால் உருவாகுவதற்குரிய வழி. ரசூலுல்லாஹ் அப்பவே அதை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. சரி, இது யூத நஸ்ராக்கள் இப்போ உங்களுக்கு விளங்கிடுச்சு. அவங்கள்ட்ட பல கூட்டங்களாக அவங்க உருவாகினதுக்கு காரணமே அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒன்றை எடுத்து ஒன்றை புறக்கணித்தது, ஒன்றுக்கொன்று முரண்பட விட்டது. இதுதான் அவங்களுடைய அழிவுக்கு பல கூட்டங்களாக உருவாகினதுக்கு காரணம். சரி, இந்த சமுதாயத்தில் பல கூட்டங்கள் எப்படி உருவாகும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா இஸ்னத்தை வ சபஈன மில்லா, இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள்.
அந்த 72 கூட்டத்துக்கு அடிப்படை என்ன? இவ்வளவு நேரம் விளக்கி இருக்கு. அடிப்படை என்ன? அந்த 72 கூட்டம் உருவானதுக்கும் பேஸ் என்னன்னு கேட்டா, மார்க்கத்தை முழுசா கடைபிடிக்காம தனக்கு தேவையானதை எடுக்கிறது, தேவையில்லாததை மறுக்க வேண்டியது. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா காட்டி அல்லாஹ் இப்படி பேச மாட்டான், அதனால இது அர்த்தம் இல்லை அப்படின்னு மறுக்க வேண்டியது. இதுதான் வழிகட்டதுக்கு காரணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்ரவேலுக்கு 72 கூட்டமா பிரிஞ்சாங்கல, வஸதஃப்தரிகு உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். மிஞ்சும் 72 நம்பார் 73 பிரிகிறேன், அதையும் மிஞ்சும். இது குல்லுஹும் பின்னார், எல்லோரும் நரகத்துக்கு போவார்கள், இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஒரு கூட்டத்துடைய அடையாளம் என்ன? அதே நோய் வருங்கன்னு சொல்லிட்டாங்க நபி அவர்கள். வேதக்காரர்கள் வந்த நோய் இந்த சமுதாயத்திலையும் வரும். அவர்கள் எப்படி அல்லாஹ் வழங்கிய வகையில் ஒன்றை ஒன்று மோத விட்டு ஒரு பாதியை எடுத்து பாதியை மறுத்தாங்களோ, அதே வேளையை இந்த சமுதாயத்திலையும் சில பேர் செய்வார்கள். அதை எங்க செய்வாங்க, எப்படி செய்வாங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஃபிர்கா அடையாளத்தை நீ அப்படியே பாருங்க. அந்த ஒரு கூட்டம் என்ன? 73 கூட்டமா பிரியும் சொன்னாங்கல்ல இந்த சமுதாயம். இதுவும் அதே நோய் தான். ஆனா இது எந்த இடத்துல எப்படி அந்த நோய் வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வேதக்காரர்கள்லாம் அல்லாஹ் அருளிய வேதத்தில் அப்படிப்பட்ட குழப்பத்தை பண்ணாங்க இல்லையா? ஆனா என்னுடைய சமுதாயத்தில் 73 கூட்டம் வரும் இல்லையா, இதுக்கு அடிப்படை காரணமே என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பது தான். ஏன்னா நமக்கு அடிப்படை என்னங்க சகோதரர்களே? நமக்கு வஹி எத்தனை வகை? வஹி ஒண்ணுதான். ஆனா வஹியுடைய வடிவங்கள் எத்தனை சொல்லுங்களேன்? வஹியுடைய வடிவங்கள் எத்தனை? குர்ஆன் ஒன்று, இன்னொன்று என்னது? ஹதீஸ். ஆனால் நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் பொதுவாக கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அடிப்படையில் இருந்துச்சு. ஆனால் நமக்கு அல்லாஹ் சட்டங்களை எப்படி வழங்கியிருக்கிறான்? குர்ஆன்ங்கிற வடிவத்திலையும் ஹதீஸுங்கிற வடிவத்திலையும் அருளி இருக்கிறான். அப்ப ரெண்டுமே வஹி. இதுல இந்த ஒன்று பாதியை எடுத்து பாதியை நிராகரிக்கிறது, ஒன்றுக்கொன்று முரண்பட விடுறது, இந்த குழப்பம் எங்க நடக்கும் தெரியுமா? குர்ஆன்ல நடக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வழிகட்ட கூட்டங்கள் சுன்னாவில் செய்வார்கள். எங்க செய்வாங்க? ஹதீஸ்ல தான் செய்வாங்க, குர்ஆன்ல செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் தெளிவா இருக்குது. மை ஆயிஷ் மின்கு, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அழுகிற மாதிரி உபதேசம் பண்றாங்க. அந்த உரையை கேட்டாலே கடைசி உரையோ ரசூலுல்லாஹ் இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரியான உரை, கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கும் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு உரையை கேட்டாங்க. அந்த உருக்கமான உரையில நபி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? மை யயிஷ் மின்கும் பாதி, எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் யரா இஹ்திலாஃபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை காண்பார், நிறைய முரண்பாடுகளை காண்பார். அப்ப நீங்க எதை பிடிக்கணும் தெரியுமா? அலைக்கும் பி சுன்னதி, எதை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும்? என்னுடைய வழிமுறையை பற்றி பிடியுங்கள். சுன்னத்தில் ஹுலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களின் வழியையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜித், கடவாய்ப்பற்களால் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் கடவாய்ப்பல்ல சொல்றாங்க? கடவாய்ப்பல் எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குங்க? கடிக்கிறதுக்கு. எதை கடிக்கிறதுக்கு? ரசூலுல்லாஹ் எதை கடிக்க சொல்றாங்க? என்னுடைய வழிமுறையை நீங்கள் கடவாய்ப்பல்லால் இறுக்கி கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வருவான், வர்றவன் பூரா அதை தான் பிடிச்சி இழுப்பான், குர்ஆனை பிடிச்சி இழுக்க மாட்டான். குர்ஆனை அவன் ஆயுதமா எடுப்பான். நபி அவர்கள் சொன்னாங்க, வழிகட்ட கூட்டம் யக்ரவுனல் குர்ஆன், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், உங்க தோல்ல இருந்து உருவான கூட்டம், உங்க பாஷையை தான் அவன் பேசுவான், உங்களோட நல்ல தொழுவான், உங்களோட நல்ல நோன்பு வைப்பான், நீங்க செய்யற பணியை விட சிறப்பா செய்வான், அதுல எல்லாம் குறையே இருக்காது. அவன் தலையில கூட சஜிதாவுடைய தழும்பு இருக்கும்.
தாரிஃபு மின்ஹும் வ துன்கிர். அவன் முழுச கெட்டவனா இருக்க மாட்டான், நல்லதும் செய்வான், நல்லதையும் நீ காண்பாய், கெட்டதையும் காண்பாய். உன்னோட நல்ல தொழுவான், உன்னோட நிறைய பணி, சமுதாய பணியெல்லாம் செய்வான், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எக்கர உணவு குரான், எதை ஓதுவான்? குரானை ஓதுவான். லாயு ஜாவிசு ஹனாஜிரகும், தொண்டக்குழிய கிடக்காது. அப்படின்னா என்ன? குரானை ஓதுவாங்கங்க, அந்த குரான் என்ன அர்த்தத்தை சொல்லுது அது தெரியாது. யஹ்சபூன அன்னஹு லஹும், இதான் நபி சொன்ன அடையாளம். குரான் தங்களுக்கு சாதகமானதுன்னு நினைப்பாங்க, வஹுவ அலைஹிம், ஆனா அந்த குரான் அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும். தொழுகையாளியா தான் இருப்பான், கெட்ட நியத்து இருக்கா, நல்ல நியத்து தான். செய்யற வேலை என்ன? யஹ்ருஜூன அலா ஹைனி ஃபுர்கத் மினன் நாஸ், மக்களை மூமின்களை பிரித்தாலும் வேலையை செய்வார்கள். யாரு? ஃபிர்கா. என்னது? நான் தான் முஸ்லிம், நீலாம் காஃபிர், நீ முஷ்ரிக், முஷ்ரிக் முஷ்ரிக், இந்த வேலையை செய்வார்கள். யார் இவர்கள்? ஹவாரிஜிகள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த அடையாளத்தை சொன்னாங்க, கௌமுன் யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, நான் காட்டாத வழியை அவர்கள் காட்டுவார்கள், வயஹுதூன பிகைரி ஹதி, நான் காட்டாத வழியை அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். அப்ப எதை இவங்க புறக்கணிப்பாங்க? யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, என்னுடைய வழியை காட்ட மாட்டார்கள். அப்ப எதை புறக்கணிப்பாங்க? சுன்னாவை புறக்கணிப்பார்கள். எதை ஓதுவாங்க? குரானை ஓதுவார்கள். அப்ப இந்த சமுதாயத்தில் பிளவு ஏற்படும் நபி சொன்னாங்களே, வேதக்காரர்களிடத்து வந்து அந்த ஃபிர்காவுக்கு அஸ்திவாரமாக இருந்த சிலதை ஏற்று சிலதை விடுறது என்ற குழப்பம் இந்த சமுதாயத்தில் எதுல வரும்? குரான்ல வராது. எதுல வரும்? ஹதீஸ்ல தான் வரும்னு நபியே சொல்லிட்டாங்க. அதனாலதான் நபி எதை சொன்னாங்க? கருத்து வேறுபாடும் போது குரானை பிடிங்கன்னு சொல்லவே இல்லை, எதை பிடிங்கன்னு தான் சொன்னாங்க. சுன்னதி, என்னுடைய வழிமுறையை பற்றி பிடியுங்கள், சுன்னாவை பற்றி பிடியுங்கள். நீங்க இஸ்லாமிய வரலாற்றில் தோண்டிய ஃபிர்கா எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். ரசூலுல்லாஹ் 73 சொன்னாங்களே, எடுத்து பாருங்க. யாராவது குரானை புறக்கணிச்சாங்களா? ஹவாரிஜிகள் குரானை வேண்டாண்டாங்களா? குரானை ஓதுனாங்க. ஷியாக்கள் குரானை வேண்டாண்டாங்களா? குரானை ஓதுனா. மோத்தசிலான்னு ஒரு கூட்டம் வந்தானே, அவன் குரானை அவனும் குரானை எடுத்தான். காதியானி குரானை புறக்கணிப்பானா? அவனும் குரானை எடுத்தான். எல்லா வழிகட்ட கூட்டமும் குரானை தூக்குச்சு, யாருமே குரானை புறக்கணிக்கல. ஆனா எல்லாரும் புறக்கணிச்சது எது தெரியுமா? ஹவாரிஜி, மோத்தசிலா, காதியானி, இந்த ஜஹமியா, ஷியா எல்லா பேரும் மறுத்தது எதை? சுன்னாவை மறுத்தார்கள். அதனாலதான் நபி எதை சொன்னாங்க? அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள், என்னுடைய வழியை பற்றி பிடியுங்கள். இன்னைக்கு நடக்கிற சண்டையும் எதுலங்க? இன்னைக்கு மூமின் முஷ்ரிக்குங்கிற குழப்பத்தை கொண்டு வந்துட்டாங்களே, இந்த பிரச்சனை இன்னைக்கு எதுல நடந்துகிட்டு இருக்குது? குர்ஆன்ல நடக்குதா, சுன்னாவுல நடக்குதா? சுன்னாவுல நடக்குது. ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், நபி மொழி, நபி சொன்னதே இல்லை. எவனாவது வரலாற்றில் தோண்டி அவ்வளவு வழிகட்ட கூட எடுத்துக்கோங்க, ஹவாரிஜ், முஅத்தஸிலா, யாராவது இது நபி சொல்லியிருந்தாலும் மறுக்கணும்னு சொல்லியா மறுத்தாங்க? அப்படி அவங்க மறுக்கவே இல்லையே. வழிகட்ட கூட்டம் எல்லோரும் எப்படி மறுத்தாங்க? இது நபி சொன்னதே இல்லை. அப்ப நபி சொன்னதில்லை நீ எப்படிப்பா சொல்ற? இது குர்ஆனுக்கு முரண்ல, குர்ஆனுக்கு முரண், குர்ஆனுக்கு முரண், முரண் முரண் முரண். இப்படி சொல்லி சொல்லியே ஹதீஸ்களை எல்லாம் அழிச்சு நாசமாக்கி, ஏன்னா ஹதீஸ் தான் அப்படி வழிகட உரிச்சு காட்டும். என்ன செய்யும்? தெல்ல தெளிவா உரிச்சு காட்டுறது சுன்னா தான், ஹதீஸ் தான். குர்ஆன் பொதுப்படையா இருக்கும். அல்லாஹ்வே சொல்லிட்டான்ல, குர்ஆன்ல சில வசனங்களை வழிகேடர்கள் கூட என்ன செய்வாங்க? ஆதாரமா காட்டுவாங்கன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். சுன்னாவை காட்ட முடியாது. அதனாலதான் நேர்வழியில் உள்ள மக்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? அஹ்லு சுன்னா வல் ஜமா. நாங்க சுன்னத்துடையவர்கள், ஜமாத்துடையவர்கள். ரெண்டுமே நபி சொன்ன அடையாளம். கருத்து வேறுபாடுகள் வரும், என்னுடைய சுன்னத்தை வழிமுறையை பற்றி பிடியுங்கள். இன்னொன்று நபி அவர்கள் சொன்னது வஹியல் ஜமா, அதுதான் கூட்டம், சஹாபாக்களுடைய ஜமாஅத்.
அதுலேருந்து எவன் புதுசாக பிரிஞ்சு போகிறான், புது கொள்கையை உருக்கிறான், வரலாற்றில் தெளிவாக பாருங்க. இன்னைக்கு சொல்கிறாங்கல்லங்க இந்த ஹதீஸை நம்பினா முஷ்ரிக்குன்னு சொல்லி, இதை வரலாற்றில் யார் சொன்னான்னு பாருங்க. இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய முஅ்தஸிலா என்ற கயவர்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க. அந்த கருத்தை இன்னைக்கு இவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்ச, வரலாறு தெளிவாயிடுச்சுல. புதிதாக ஜமாத்தை விட்டு விலகி சென்ற கூட்டம் சொன்ன கருத்து அது. சஹாபாக்களுடைய கருத்தோ தாபீனுடைய கருத்தோ தாபீனுடைய கருத்தோ யாருடைய கொள்கையும் அல்ல. இது தெளிவாக இருக்கிறது. இதைத்தான் நபி அவர்கள் சொல்றாங்க அடையாளமா, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். எல்லோரும் செஞ்சது வேலை யூத நசராக்கள் மாதிரி இங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் செய்யற வேலை நபிமொழியை மறுக்க வேண்டியது, குர்ஆனை காட்ட வேண்டியது. அப்ப தனித்தனி கூட்டங்கள் ஃபிர்காக்கள் உருவாகிவிடும். எச்சரிக்கையாக இருங்கள் சகோதரர்களே, கவனமாக இருங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவரை பத்தி உங்களுக்கு சொல்லணுமா? அஹ்மது பின் ஹம்பல் மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர். அவர்கள்தான் இந்த முஅ்தஸிலா பிதஅத்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். சரி, ரசூலுல்லாஹ் 73 கூட்டம் உருவாகும் சொன்னாங்கல்ல, அவங்க வழிகட்டு காரணம் என்ன தெரியுமா? இப்ப யூத நஸ்ராக்கள் வழிகட்டதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மனோ இச்சையை பின்பற்றினார்கள். அழகான பதில். இந்த மனோ இச்சையை அவங்க பின்பற்றத எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க? மனோ இச்சையை பின்பற்றினாங்க, அதை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க அதை சொல்லுங்க ஒரு ஆள். சிலதை ஏற்று சிலதை மறுத்தாங்க. மனோ இச்சையை பின்பற்றினாங்க, ஆனா சத்தியத்தில் இருக்கணும்னு என்ன செய்வாங்க, நினைச்சுக்கிடுவாங்க. இதுதானே இப்ப நபி அவர்கள் 73 கூட்டம் பிரின்னு சொன்னாங்கல்ல, அந்த 73 கூட்டமும் வழிகேடுங்கிறதுக்கு அடையாளம் அவங்க சுன்னத்தை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. குர்ஆனை தூக்குவாங்க, சுன்னத்தை விட்டுருவாங்க. அப்ப சிலதை ஏற்று சிலதை என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இதுக்கும் மனோ இச்சை தான் காரணம். எதுக்கு? இந்த சுன்னத்தை மறுக்கிறாங்கல்ல, ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல, இதுக்கு எது காரணம்? மனோ இச்சை தான் காரணம். இதை நபி அவர்களே சொல்றாங்க. இந்த 73 கூட்டம் உருவாகும் சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, சயஹ்ருஜு மின் உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய சமுதாயத்திலே பல கூட்டங்கள் உருவாகும். தஜாராபிஹிம் தில்கல் அஹ்வா, இந்த மனோ இச்சை அவர்களை இழுத்து கொண்டு செல்லும். என்ன செய்யும்? மனோ இச்சை அவர்களை இழுத்து கொண்டு செல்லும். அஹ்வா, அஹ்வானா என்ன? ஹவா. நீ ஹதீஸை போட்டு பார்க்குறாங்கல்ல, மனசுக்கு ஒத்து வந்தா ஹதீஸ், வெளிப்படையாவே சொல்றாங்க. உணர்வுக்கும் உள்ளத்துக்கும் ஒத்து வந்தா ஹதீஸ். அப்ப அது என்ன? அதான மனோ இச்சை. உள்ளத்துக்கும் உணர்வுக்கு ஒத்து வந்தா ஹதீஸ், இல்லைன்னா ஹதீஸ் இல்லைன்னா அதுதான மனோ இச்சை. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸூ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நஃப்ஸ் இருக்கு, அது கெட்டதை தான் ஏவும். அந்த நஃப்ஸ்ல போட்டு ஹதீஸை பார்த்தா ஹதீஸ் எப்படி தேரும்? நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தையும் எது இழுத்துட்டு போகும்? ஹவா இழுத்துட்டு போகும், மனோ இச்சை இழுத்துட்டு போகும். கமா எத்தஜாரல் களபுலி சாஹிபி, எது மாதிரினா நாய்க்கடி, ஒருத்தர் நாய் கடிச்சிருச்சு, ஒருத்தனை நாய் கடிச்சிருச்சுங்க. இதுக்கு பிறகு அவன் வைத்தியம் செய்யாம இருந்தா அந்த விஷம் என்ன பண்ணும்? அவனை செயல்பட வைக்குமா இல்லையா? எப்படி செயல்பட வைக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி வெறி பிடிச்சு அவனை செயல்பட வைக்கும். இந்த மாதிரி மனோ இச்சைகள் அவங்க மூட்டு நரம்பெல்லாம் உள்ளக்க நுழைஞ்சு அவர்களை செயல்பட வைக்கும். இன்னைக்கு அதுதான் முதல் சூனியம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை மறுத்துட்டாங்க. ஏன்னா அது அறிவுக்கு ஒத்து வரல, லாஜிக்கு ஒத்து வரல, செஞ்சு காட்ட முடியாது, மறுத்துட்டாங்க. அப்ப கண்ணேறு சம்பந்தமா உள்ள ஹதீஸை கூட நம்பினாங்க. கண்ணேறுங்கிறது உண்மைதான், அது தெளிவா ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, பல ஹதீஸ் இருக்கு, வலுவான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா சூனிய பாதிப்பு தான் இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க, அதுவும் துணை சாதனை இல்லாம ஏற்படக்கூடிய பாதிப்பு தானே, சூனியம் மாதிரி தானே, அப்படின்னா அந்த ஹதீஸையும் போடு, கண்ணேரும் இல்லதான். இதுதானே ஹவா? இதுதான் நாளுக்கு நாள் கடைசி என்னது? இப்ப கண்ணேறு சம்பந்தமா ஹதீஸை நம்பினா நீ முஷ்ரிக்.
தெளிவா நபி அவர்கள் சொல்லிட்டாங்களே, ஹவா அவர்களை இழுத்துட்டு போகும்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆதாரங்கள் முஷ்ரிக்குங்கறியப்ப என்னப்பா ஆதாரம்? கண்ணீர் உண்மை நபி சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு நீ சொல்ற கண்ணீர் பொய்ங்கிற. யாரு சொல்றத நம்புறது? எத்தனை ஹதீஸுங்கிறீங்க? நீங்க எடுத்து பாருங்க. புகாரியில முஸ்லிம்ல கண்ணேறு இருக்குன்னு நபி சொன்னதா 9க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. எல்லாமே சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹல் இப்னு உனைஃப் அறிவிக்கிறாங்க. எத்தனை சஹாபி! இந்த மாதிரி ஹதீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் சகோதரர்களே. ஏன்னா ஹதீஸ்கள் பெரும்பாலும் சஹாபாக்கள் வழி குறுகிய வழியா இருந்து அப்புறம் தான் அப்படியே விரிவடையும். ஒரு சஹாபிட்ட 2 தாபி கேட்டிருப்பாரு, 2 தாபிகிட்ட 4 தப தாபி கேட்பாரு, 4 பேர்கிட்ட 8 பேர், 8லேருந்து 16ன்னு இப்படி ஆரம்பிச்சு இப்படியே விரிவடையும். இந்த கண்ணீர் சம்பந்தமான ஹதீஸ் இப்படி இல்லை. எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஆரம்பிக்கிற வழியே அபூ ஹுரைரா, ஆயிஷா, உம்மு சலமா, ஜாபிர், அனஸ், இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா, அபூ சயீத்னு போய்கிட்டே இருக்குது. ஆரம்பிக்கிற வழியே இப்படி இருந்து இப்படியே விரிவடையுது. இது முத்தவாத்தீர்ங்கிற அளவுக்குள்ள ஹதீஸ், குர்ஆனுடைய ரேஞ்சுக்குள்ள ஆதாரம், நோ டவுட். இதையும் ஷிர்க்குங்குது இந்த கூட்டம். அல்லாஹ்வின் ஹக், கண்ணீர் என்பது உண்மை, நபி சொல்லி இருக்காங்க. இவங்க சொல்றாங்க கண்ணீர் என்பது பொய். நீ நம்புடா ஷிர்க், முஷ்ரிக் ஆயிருவ. ஏன்னா எந்த சாதனமும் இல்லாம எப்படி பாதிப்பை ஏற்படுத்துறது? லாஜிக். இதுதான் ஹவாங்கிறது. மனோ இச்சை, சுன்னாவுல கை வைக்கிறது, சிலதை எடுத்து சிலதை மறுக்கிறது. அப்ப அதனுடைய முடிவு என்ன? யூத நஸ்ராக்களுக்கு ஏற்பட்ட முடிவு தானே இங்க. என்ன முடிவு வந்துருச்சு? என் கருத்தை சொல்றவன் தான் முஸ்லிம், என் கருத்துல நீ இல்ல, ஹதீஸ நம்புனா நீ முஷ்ரிக். ஃபிர்கா வந்துருச்சா? ஃபிர்கா வந்துருச்சு. இது மாதிரி நீங்க ஒரு தனி ஒரு ஜமாத்தா இருந்து இதே மெண்டாலிட்டி போனீங்கன்னா நீங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கோங்க. இதே பேஸ். என்ன பேஸ்? ஹதீஸ்ல அறிவை போட்டு பார்ப்பேன், ஹவாவில் போட்டு பார்ப்பேன். ஒத்து வந்தா ஹதீஸ், இல்லைன்னா அது ஹதீஸே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இதில் போனீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு கூட்டம், நீ ஒரு கூட்டம், நீ ஒரு கூட்டம், முடிஞ்சு போச்சு. பல கூட்டங்கள் உருவாயிரும். ஆனா நீங்க வரலாற்றில் பாருங்க, சுன்னாவை பற்றி பிடித்த எந்த ஒரு அறிஞரும் கூட்டத்தை உருவாக்கவே இல்லை. பல என்ன கூட்டம்? மூமீன்கிற கூட்டத்தில் இருப்பாங்க. முஸ்லிம் மத்தவனை புறம் காஃபிராக்கி இப்படிப்பட்ட ஒரு பல கூட்டத்தை உருவாக்குற வேலையை ஹதீஸை ஏற்றுக்கொண்ட எந்த நல்ல மக்களும் செய்யல, யாருமே செய்யல. இந்த வேலையை செஞ்சதெல்லாம் யாரு? மூமீனுக்கு முஷ்ரிக் பத்தம் கொடுத்து சமுதாயத்தை பிளவுபடுத்தினதெல்லாம் யாரு? ஹதீஸ்ல கை வச்சவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மனோ இச்சைக்கும் லாஜிக்கும் பகுத்தறிவுக்கும் இடம் கொடுத்தவர்கள் தான் இது போன்ற ஃபித்னாவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளம். இதை நம்மள அறியாம செஞ்சோம். பல ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டது. குறைவான அறிவு, அந்த நேரத்தில் நமக்கு அது முரணா தெரிஞ்சிச்சோ, இதான் அல்லாஹ் ரசூல் சொல்ற வழி என்று நம்ம நினைச்சோம். ஆனா ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூடுதலாக நமக்கு விளக்கங்களை தரும்போது இது பாத்தில் என்பதை புரிஞ்சு அப்ப மூமின்களுக்காக குரல் கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ் மேல சத்தியமா நமக்கு வேற யாருமே பழக்கம் கிடையாது. அவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்க, அவங்க தான் நமக்கு மார்க்கத்தை போதிச்சாங்க, எல்லாமே அவங்களோட தான் நகமும் சதையுமாக இருந்தோம். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இயக்க உணர்வு நமக்கு கொடுக்கல. என்ன உணர்வை கொடுத்தான்? ஈமானிய உணர்வை கொடுத்தான். மூமின், இந்த இயக்கத்தில் இருக்கிறவன் மூமின், இல்லாதவன் மூமின் அப்படி அல்ல. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் யாரா இருந்தாலும் அவன் மூமின் தான்.
இயக்கத்தில் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? அப்போ ஹதீஸை நம்பக்கூடிய மக்களை முஷ்ரிக் என்று சொல்லும்போது அதை நம்ம எதிர்க்கிறோம். மக்கள்கிட்ட பகிரங்கமாக சொல்லிவிட்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறோம். நமக்கு மனநோய் ஏற்பட்டு விட்டது அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மனநோய் எது? சஹீஹான ஹதீஸை ஏற்றுக்கொள்வது மனநோய். ஹதீஸுகளை நாளுக்கு நாள் மறுத்துக்கிட்டே போறது அது என்னது? நேர்வழியா? சத்தியமா? எப்படி ஆக்கி விட்டாங்க? எது மனநோய் ஆயிடுச்சு? சரி சொல்லிட்டு போங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அது பரவாயில்லைங்க. என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த மக்கள் ஒரே காசு 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 காசுக்காண்டி போயிட்டாரு. ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சவுதிக்கு வந்திருந்தேன். இந்த விஷயம் எனக்கு 1 வருஷமாவே இந்த மனசுல பட்டு இருக்கு. இந்த விஷயம் இது பாத்தில்னு சொல்லி அதை உள்ளக்க சொல்லி சொன்னோன்னே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சரி எடுத்துட்டு போங்க. யாரு? நீங்க தானே, நம்ம உஸ்தாத் தானே எடுத்தாரு, எடுத்தா என்ன உடனே கோவிக்கிறதா? சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா அம்மா படம் பயான் படாமல் இருந்தாங்க. இப்போ என்ன ஆக போகுது? அல்லாவுக்காகத்தானே, அதை சகிச்சுக்கிட்டோம். இதனால ஒரு இழப்பும் இல்லை, அல்லாஹ் நன்மையை தருவான். ஆனாலும் பொறுமையாக இருந்தோம். வேற பக்குவமான முறைகளில் ஹிக்மத்தான முறையில் பகிரங்கமாக சொல்லும்போது மென்மேலும் கோபம் அவங்களுக்கு அதிகமாகுது. முதல் இதில் உறுதியாக தான் இருந்தேன், முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது. மறுநாளே இந்த ஜமாத்தில் தாயியான் இருக்க வேண்டாம் நடவடிக்கை எடுத்து 3 மாதம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்பயும் நான் உறுதியாக தான் இருந்தேன். ஒரு நேரத்தில் இந்த ஜமாத்துடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீ நீக்கப்படுவாய், முஷ்ரிக்குன்னு சொல்லாட்டனா. எதுக்குங்க முஷ்ரிக்குன்னு சொல்லணும்? நீ சொல்லான்னா அடிப்படை பொறுப்புல உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுவாய் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரியான மிரட்டல் கருத்துக்கள்லாம் வந்துடுச்சு. அப்போ அந்த ஜமாத்து தான் நமக்கு காசு பணம் இல்லை. அந்த ஜமாத், அங்கு உள்ள மக்கள், அங்கே நம்ம பழகின பழக்கம், இது தவிர வேற எதுவுமே உலகமே தெரியாது. இப்போ வெளியே வந்த பிறகுதான் உலகம்னே இது இப்படி இருக்குன்னு தெரியுது. அது வரைக்கும் உலகம்னா அதுதான் உலகம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ இந்த நேரத்தில் உடனே வர முடியலை. உள்ளக்க இருந்து கொண்டே சரி ஹிக்மத்தான முறையில் சொல்லுவோம், வேற முறையில் சொல்லுவோம் சொல்லி பல வழிகள் எல்லாம் நம்ம மேற்கொண்டு பார்த்தோம். அது மென்மேலும் பிரச்சனையை தான் அதிகப்படுத்துச்சு. கடைசியாக எங்கள் உம்ராவுக்கு வந்தேன். வந்த நேரத்தில் உம்ரா செஞ்சுட்டு காபத்துல்லால அல்லாட்ட நிறைய துவா செஞ்சேன். யா அல்லாஹ், எனக்கு இது பாத்தில்னு தெரியுது, ஆனால் எனக்கு இதை விட்டு வெளியே வர முடியலை. அவங்கள்ட்டையும் நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. இதை பாத்தில்னா இதை விட்டு என்னை இப்படியாவது வெளியே தள்ளிடு, என்னால் முடியலைன்னு அல்லாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு முடியலை, இவங்களை விட்டு பிரிய எனக்கு முடியலை. எனக்கு அந்த துணிவை மன தைரியத்தை நீ கூடு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு தான் வந்தேன். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து விட்டான். அந்த துணிவை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். வெளியே வந்தவுடன் ஊருக்கு போறேன். ஊருக்கு போனா அந்த நேரத்தில் அதிராம்பட்டினம் விவாதம் முடிஞ்சு வந்தாங்க. வந்தோன்னு சொன்னாங்க 4 ஹதீஸை காலி பண்ணிட்டோன்ட்டாங்க. இப்பதான் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு வந்திருக்கேன். யா அல்லாஹ், இது பாத்தில்னு தெரியுது, வெளியில தள்ளுன்னு சொல்லி. அதிராம்பட்டினம் விவாதம் முடிஞ்சு வந்தோடனே சரி உம்ரா செஞ்சுட்டு வந்தா 4 நல்ல விஷயம் கேள்விப்படுவோம், 4 மறுத்த ஹதீஸை சரி கண்டு ஏத்துக்கிட்டோன்னு சொன்னா பூரி படைஞ்சிருப்பேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? 4 ஹதீஸை காலி பண்ணியாச்சு. இப்ப தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம்? என்னது? 4 ஹதீஸை மறுத்தாச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆயுது. 4 ஹதீஸை காலி பண்ணியாச்சு. எங்க காலி பண்ணீங்க? யாரிடத்துலையும் ஆலோசனை பண்ணாம மறுக்க கூடாதுன்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேனா இல்லையா? உங்கள்கிட்ட கெஞ்சி இருக்கேனா இல்லையா? இப்படி யார்ட்டையும் கேட்காம மறுத்துட்டு வந்திருக்கீங்களே. அந்த ஹதீஸ்கள்லாம் தப்பான ஹதீஸ்களே இல்லை. ஈமான், அந்த ஹுசைமாவுடைய சாட்சியை 2 சாட்சி ஆக்குனது, பிலால் ரலியல்லாஹு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஹதீஸ்கள். அதை போய் மறுத்தோன்னே தான் அல்லாஹ் எனக்கு அந்த இதை காரணமாக வச்சு நம்மளை வெளியேற்றுறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பிறகு வெளியே வந்துட்டோம், மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கள நம்ம இதுவரைக்கும் நம்ம அசிங்கமாக பேசலை. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பேசலை. இருக்கும், மனுஷனாக இருக்கத்தானே செய்யும், எல்லாமே இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும், பிஜேட்டையும் இருக்கும்,
சம்சுலுஹாட்டையும் இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும். பேசணும்னா பேசலாம். இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. ஆனால் நம்மளை பற்றி தான் அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க. நேற்று மீட்டிங் முடிஞ்சோடனையும் இந்த ஷேக், ஒரு அரபி ஷேக் வந்திருந்தார். அவர் என்ன செஞ்சார், நமக்கு ஒரு ஷஹாதா கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மடல் மாதிரி ஒரு ஷஹாதா கொடுத்தார். அது பார்த்தீங்களா, அரபிகிட்ட காசு வாங்கிட்டாரு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் சூனியக்காரா? அல்லாஹ் நம்ம சூனியக்காரனா என்ன அப்படின்னா யாரை சொல்றீங்க? நான் ரசுல்லா சொன்ன ஹதீஸை நம்புற, நீ ரசுல்லாவில் சூனியக்காரங்கிற. நீ இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரே காசு வாங்கிட்டார் போயிட்டாரு. நான் இங்கே உம்ராவுக்கு இங்கே யாரும் முஜாஹிதையும் பார்க்கல, ஜாலியாத்துக்கு வரல, எங்கேயுமே போகலை. ஒரு தொடர்பில் நாமசான்னு போயிட்டேன். கதை கட்டிட்டாங்க. இவருக்கு வந்த நேரத்தில் அங்கே போய் ஜாலியாத்தில் போய் இவர் முஜாஹிதெல்லாம் பார்த்து ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துட்டார். என்ன ஒப்பந்தம்? அடுத்து வேலைக்கு ஜாலியாத்தில் ஃபேமிலியோட விசா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே போய் யூகங்கள். இப்படி யூகம் பண்ணி தான் நாசமாக போறீங்க. இதை ஹதீஸ்லையும் பண்றீங்க. மனித விஷயங்கள் இப்படி யூகம் பண்ணாதீங்க. யூகம் பண்ணி ஹதீஸ்ல யூகம் பண்ணி மனிதர்களுடைய விஷயத்தில் யூகம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் சகோதரர்கள் தான். இப்பயும் நான் உங்களை விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்? உங்களிடத்துல ஈமான் இருக்குதுங்கிறனால தான் விரும்புகிறேன். நீங்கள் பல பேரை தௌஹீது கொண்டு வந்ததற்கு காரணம்ங்கிறனால தான் விரும்புகிறேன். நீங்கள் என் மேலே சொன்ன விஷயங்கள், அதனால் என்னிடத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், அது எதுக்கும் நான் வருத்தப்படவே இல்லை. உங்கள் மேலே கோபமே இல்லை எனக்கு. இப்பயும் அந்த விருப்பம் இருக்குது, அன்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுக்காக கொண்ட அன்புனால. பெரிய குழப்பம் சகோதரர்களே, சாதாரண குழப்பம் இல்லை. அதெல்லாம் நம்ம விரிவாக பேச வேண்டிய விஷயம். போதும். அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல சிந்தனையை தரட்டும், நல்ல புத்தியை கொடுக்கட்டும், குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரட்டும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, நமக்கு தெரியலைன்னு சொன்னால் அது நம்ம மார்க்கமே இல்லை, அது ஹதீஸே இல்லை என்ற ஒரு சிந்தனையில் இருந்து விடுபட்டு குர்ஆன் சுன்னாங்கிற வழியின் பக்கம் வரட்டும். இன்றைய நேரத்தில் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய அப்பாவி மக்கள் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் அந்த கொள்கையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் மேலே உள்ள நம்பிக்கையை விட ஒரு மனிதர் மேலே உள்ள நம்பிக்கை தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவர் நாளைக்கு மாறிட்டான்னு வைங்களே, இவங்களாம் மாறிடுவாங்க. அந்த மனிதர் நாளைக்கே எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுங்க, ஹதீஸ் அப்புறம் மறுத்துட்டேன், எந்த ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படல, எல்லாம் சரியான ஹதீஸ் தான், மாறிட்டார்னா டோட்டல் ஜமாத்தும் மாறிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துவா செய்வோம். அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நிலைநிறுத்த வேண்டும். என்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் குர்ஆன் சுன்னாங்கிற வழியில வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.